நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். அதுவும் வந்து மேஜரா வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கேள்விக்கான ரிப்ளை வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நீங்க பாக்குறது பாராமெடிக்கல் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனல் பொறுத்தவரையும் பாராமெடிக்கல் கோர்சஸ் பத்தி கவுன்சிலிங்ல இருந்து எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க அந்த மாதிரியா, சார் நான் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வந்து மெரிட் லிஸ்ட் வரும், ஏன்னா அது லாஸ்ட் இயரோட மெரிட் லிஸ்ட்டு, இந்த மாதிரி மெரிட் லிஸ்ட்ல என் பேர் வந்துருச்சு, அப்பனா எனக்கு கவர்மெண்ட்லயோ இல்லை ப்ரைவேட்ல சீட்டு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதற்கான பதில் வீடியோ நான் அந்த வீடியோல சொல்றேன். இது லாஸ்ட் இயர் நீங்க இப்ப பாக்குறது வந்து லாஸ்ட் இயரோடைய மெரிட் லிஸ்ட். ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணீங்கன்னா 1வது ரேங்க்ல இருந்து டோட்டலா வந்து நமக்கு 65,574 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. கட் ஆஃப் ரேஞ்ச் பாருங்க, 75 வரை மார்க் மினிமமாவே அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இத்தனை பேரை வந்து லாஸ்ட் இயர் அதாவது ஒரு 65,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா இந்த 65,000 பேரை எப்படி கூப்பிடுவாங்க, அவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இத்தனை பேரை கூப்பிடுவாங்கன்றது நம்ம தெளிவா இப்ப நான் சொல்றேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நமக்கு மாப் அப் ரவுண்டு கடைசியா நடந்த ரவுண்டுல எத்தனை பேர் கால்ஃபர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 1வது ரேங்க்ல இருந்து 65,400 அதாவது 65,466 வரையும் கட் ஆஃப் ரேஞ்ச், அதாவது மார்க் வந்து 200ல இருந்து 90 வரை கூப்பிட்டுருக்காங்க கடைசியா, அதாவது மாப் அப் ரவுண்டு. ஸோ இப்படி கூப்பிட்டுருக்காங்க, அப்ப எல்லாருக்கும் சீட் கிடைச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பா வந்து 65,000 பேருக்கு சீட்லாம் தரமாட்டாங்க. இதை ஒரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, ஃபீஸ் கட்டிருக்கீங்க, உங்களுடைய பேருன்றது கண்டிப்பா அது வந்து அவங்களுடைய ப்ராசஸ் வந்து உங்களுடைய பேரை வந்து தரவரிசை பட்டியலில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. பட் சீட்டு வேக்கன்சி பொறுத்து கண்டிப்பா சீட்டு இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா அந்த 65,000 பேருமே வந்து கவுன்சிலிங் வருமானது, அதாவது 65,000 பேருமே கவுன்சிலிங்ல வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 65,000 பேர்ல பாதி பேர் வந்து இன்ஜினியரிங் போயிருப்பாங்க, பாதி பேர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போயிருப்பாங்க, பாதி பேர் ஐஎஸ் கோர்சஸ் போயிருப்பாங்க, பாதி பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் போயிருப்பாங்க, நிறைய பேர் சும்மா அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் போட்டனால எல்லாருக்கும் சீட் கேரண்டியா கிடைக்குமான்னு கிடையாது. பட் ஆனா நீங்க வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா கடைசி ரவுண்ட் சான்சஸ் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர்ல வந்து கவர்மெண்ட் சீட்ஸும் இருந்துச்சு, செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸும் இருந்துச்சு. அதனால வந்து அவங்க மாப் அப் ரவுண்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட்டாங்க. அதனால வந்து கம்மியான கட் ஆஃப், இப்ப ஒரு 100 மார்க் கட் ஆஃப்ல இருந்து மினிமம் ஒரு 70, 80, 90, ஸோ 100 மார்க் கட் ஆஃப் உள்ளவங்க உங்களுக்கு வந்து உங்களால வந்து என்னால வந்து ஒரு கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணி சீட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு வரையும் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வேணா நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அந்த டைமிங்ல நமக்கு சீட் வேக்கன்சி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வேற வேற கோர்சஸ் எல்லாம் போவாங்க. அதனால வந்து எனக்கு இப்ப என்னோட நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்ல இருக்குன்னா இப்ப எனக்கு சீட் கிடைக்குமான்றது அஷூரன்ஸ் கிடையாது. பட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா சீட் வேக்கன்சி பொறுத்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த 65,000 பேர் ஏன் சார் ரேங்க் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க பணம் கட்டிருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீன்னு கட்டியிருப்பீங்க. ஸோ ஒரு 500 ரூபாயில இருந்து ஒரு 400 ரூபாய் வரையும் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுடைய பேரு எல்லாமே வந்து அவங்க போடணும், அது அவங்களுடைய ப்ராசஸ். ஸோ யார் வந்து சீட் எடுப்பா யார் சீட் எடுக்க மாட்டான்றது கவுன்சிலிங் வச்சாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து இந்த 65,000 பேருமே இப்ப லாஸ்ட் இயர் கூப்பிட்டுருக்காங்கன்னா இந்த வருஷம் மெரிட் லிஸ்ட்ல எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருமே வந்து கண்டிப்பா கடைசி ரவுண்ட் வரையும் சீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அது வரையும் உங்களால வெயிட் பண்ண முடியலன்னா நீங்க வேற கோர்சஸ் ஏதாவது சேஃபர் சைடுக்கு ஒரு ஆர்ட்ஸோ இன்ஜினியரிங்கோ சீட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஆனா லாஸ்ன்றது இருக்கும். ஏன்னா திடீர்னு வந்து நீங்க அந்த கோர்சஸ்ல இருந்து இந்த கோர்சஸ் மாறும்போது உங்களுடைய அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அந்த காலேஜ்ல வந்து நீங்க ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். ஏன்னா நீங்க கட்டின ஃபீஸ் தருவாங்கன்றது கிடையவே கிடையாது. ஸோ நீங்க பாராமெடிக்கல்ல தான் விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணி தான் பண்ணணும். இல்ல எனக்கு வந்து பாராமெடிக்கல் தாண்டி ஒரு ஆப்ஷனல் கோர்சஸ் வச்சிருக்கேன்னா நீங்க அதை ஜாயின் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஏன்னா கவுன்சிலிங் வந்து ஒவ்வொரு கவுன்சிலிங் ஒரு மாதிரி நடக்கும். ஏன்னா இப்ப வந்து இன்ஜினியரிங் மட்டும் ஆகஸ்ட்ல நடக்குன்ற மாதிரி சொல்லிக்கலாம். மற்ற கவுன்சிலிங் வந்து எப்ப நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீட் கேஸ்ல கூட வந்து இன்னும் வந்து சரியான தீர்ப்பு வரல. ஸோ இன்னைக்கு ஈவினிங் மேலதான் தெரியும். அதனால வந்து கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்கன்றது நீங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நிறைய அப்டேட் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம்